அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக. ஒரே நாளில் யமனின் 50க்கும் அதிகமான இடங்களில் அமெரிக்கா தாக்குதல். யமனின் ஹவுத்தி கிளர்ச்சிப் படையின் முக்கிய இடங்களின் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. யமன் நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு மாகாணங்களில் ஹவுத்தி கிளர்ச்சிப் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள 50க்கும் மேற்பட்ட இடங்களின் மீது அமெரிக்கா இன்று ஏப்ரல் 16 வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹவுத்தி படையின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரை தெரிவிக்கப்படாத நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீதான தங்களது தாக்குதல்கள் தொடரும் எனவும் ஹவுத்தி படையினர் கூறியுள்ளனர். இந்நிலையில் நேற்று ஏப்ரல் 15 இரவு ஏடன் நகரத்தின் கிழக்கு பகுதியில் 100 கடல் மைல் தொலைவில் அமெரிக்கா கப்பலின் மீது சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலான ஆயுதம் ஏந்திய நபர்கள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கடல் வழி வர்த்தக ஆணையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 13 அமெரிக்காவின் MQ-9 ரக ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாகவும் இதன் மூலம் கடந்த 2023 ஆண்டு முதல் யமன் மீது பறந்த 19 அமெரிக்கா ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் ஹவுத்தி கிளர்ச்சி படை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.